أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وأصحابه وذرياته أجمعين الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله لقد كان في رسول الله أسوة حسنة லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆஹிர் வ தக்கரல்லாஹ கசீரா அம்மா பாத். அதாவது வஹாபிசம் பற்றியும் இப்னு அப்துல் வஹாப் பற்றியும் நம்ம அதாவது அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை உங்கள் முன்னால் விவரிக்கும் வண்ணம் பல தகவல்களை நம்ம கொஞ்ச நாட்களாகவே சேகரித்து கொண்டு இருக்கிறோம். அதில் நானாக சேகரித்த நூல்கள், தரவுகள், அதுபோக சில சகோதரர்கள் எனக்கு இந்த விஷயத்தில் தந்துதவிய நூல்கள், கட்டுரைகள், ஆய்வேடுகள், ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு தொடராக இந்த வஹாபிசம் பற்றியும் இப்னு அப்துல் வஹாபுனுடைய தக்ஃபீரிசம் பற்றியும் தக்ஃபீரி டெண்டன்சி பற்றியும் உங்கள் முன்னால் சிறிது சிறிதாக பேசலாம் என்று நினைக்கிறேன். இதில் பேசிக்கலி 3 முக்கியமான அரபி நூல்கள் என்னிடம் இருக்கின்றன. அதில் முதல் நூல் துரரு சன்னியா ஃபி ரத் அலல் வஹாபியா அப்படிங்கிற நூல். இதனுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட 1861 1875 வரை ஹரமைனின் இமாமுல் ஹரமைனாக இருந்த, முக்கியமாக ஷேகுல் இஸ்லாம், ஷேகுல் உலமா போன்ற பிரசித்தமான அடைமொழிகளுக்கு, ஹானரிஃபிக்ஸுக்கு சொந்தக்காரராக இருந்த ஷேக் அஹமத் ஜைனி தஹ்லான் அப்படிங்கிற அறிஞர், இமாம். இவர் அடிப்படையில் ஒரு வரலாற்றாசிரியர், ஒரு சட்டவியல் அறிஞர். இவருடைய சட்ட சிந்தனா பள்ளி பார்த்தீங்கன்னா ஷாஃபி சட்ட சிந்தனா பள்ளி, ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர். அதுபோல் இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரியினுடைய அஷ்அரி சிந்தனா பள்ளியையும் பின்பற்றக்கூடியவர் சட்டவியல் விவகாரங்களில், இறையியல் விவகாரங்களிலும். ஸோ இஸ்லாமிய அறிவியல், குர்ஆனிய அறிவியல், சட்டவியல், இறையியல் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கிய இவர் 1886ஆம் ஆண்டு மரணிக்கிறார். ஸோ அப்போ இவருடைய புக்கு தான் துரரு சன்னியா அப்படிங்கிற நூல். அந்த துரரு சன்னியால இருந்து ஒரு சில மேற்கோளை இந்த வீடியோவில் நான் உங்கள் முன்னாடி வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போக நமக்கு தாரீஹுன் நஜித் நூல் இருக்குது. அதாவது ஹுசைன் இப்னுல் கனமுன்னுடைய தாரீஹுன் நஜித், அதுபோல் உன்வானுல் மஜித் ஃபி தாரீஹுன் நஜிதுங்கிற உஸ்மான் இப்னு பிஷர் அவர்களுடைய நூலும் இருக்குது இந்த ரெஃபரன்சஸுக்கு. ஸோ இந்த காணொலியில் குறிப்பாக இந்த தக்ஃபீரி டெண்டன்சி, அதாவது தக்ஃபீர் கொடுக்கறது, தங்களை தவிர அனைத்து முஸ்லீம்களுமே காஃபிர்கள் அல்லது வழிகேடர்கள் அல்லது முஷ்ரிக்கீன்கள்னு இந்த மாதிரி தக்ஃபீர் ஃபத்வாக்கள் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கான ரூட்ஸ் இன்னும் குறிப்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஐசிஸ் போன்ற பயங்கரவாத குழுக்களினுடைய அந்த தக்ஃபீரிசம், பிளாங்கெட் தக்ஃபீர் இஷ்யூ பண்ணுறதுக்கான ரூட் அதனுடைய மூல தோற்றுவாய் முஹம்மது இப்னு அப்துல் வஹாபை நோக்கி மீள்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமாக சொல்லலாம். ஸோ அதாவது இவர்கள் தங்களுடைய முன்மாதிரியாக, முன்னுதாரணமாக முஹம்மது இப்னு அப்துல் வஹாபை எப்படி எடுக்கிறார்கள், எப்படி முஹம்மது இப்னு அப்துல் வஹாபனுடைய அப்ரோச், அவர் முன்வைத்த அவருடைய இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் இஸ்லாம், அவருடைய வெர்ஷன் ஆஃப் இஸ்லாம், அவருடைய அணுகுமுறை, அவருடைய புரிதல், அவருடைய கடும்போக்கு எப்படி இன்னைய தேதிக்கு பல பயங்கரவாதிகளினுடைய முன்னுதாரணமாக இருக்கிறது, இன்னைய தேதிக்கு பல சோகால்டு குர்ஆன் சுன்னா பேசக்கூடியவர்களுடைய முன்னுதாரணமாகவும் இருக்கிறது, எப்படி தங்களை தவிர, தங்களுடைய ஜமாத்தை தவிர, பல்வேறு விவகாரங்களில் தங்களுடைய நிலைப்பாட்டை தவிர மீது அனைவருடைய நிலைப்பாடும் வழிகேடுகள், அனைவருமே கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில் காஃபிர்கள் அல்லது முஷ்ரிக்கீன்கள் அல்லது வழிகேடர்கள் போன்ற கடும்போக்குவாத சாய்வுகள், அணுகுமுறைகளுக்கு எப்படி இப்னு அப்துல் வஹாப் ஒரு தலக்கர்த்தராக மூல முன்மாதிரியாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மேற்கோள், அரபி மேற்கோள்கள், ஒரிஜினலாக அந்த அரபிக் டெக்ஸ்டையே உங்கள் முன்னாடி வைத்து அந்த நூல்களிலிருந்து அப்படியே நம்ம மேற்கோள் காட்டுறோம். அதில் ஃபஸ்ட்டு துரரு சன்னியா அப்படிங்கிற புக்கில் இருந்து தான் நான் மேற்கோள் காட்டணும்னு நினைக்கிறேன். இப்னு அப்துல் வஹாப் காலகட்டத்திலும் சரி, இப்னு அப்துல் வஹாபுனுடைய மறைவுக்கு பின்னரான காலகட்டத்திலும் சரி, அதாவது மறைவுக்கு பின்னர் பிரிட்டிஷ் ஆதரவுடன், பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆதரவுடன் அப்துல் அசீஸ் இப்னு சவுத் அரேபிய தீபகற்பத்தை கைப்பற்றி தன்னுடைய ஆட்சி பீடத்தை அங்கே நிலைநாட்டியது வரையான அந்த 18th செஞ்சுரியினுடைய தொடக்கத்திலிருந்து இறுதி வரையுமான காலகட்டத்தில்
இந்த ஒரு அணுகுமுறையால் இப்னு அப்துல் வஹாபுனுடைய இந்த ஒரு தீவிரவாத கடும்போக்குவாத எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்ரோச்னால பல்வேறு அப்பாவி முஸ்லிம்கள் வந்து கொல்லப்பட்டனர். அவர்களுடைய புனித ஸ்தலங்கள் இடிக்கப்பட்டன, அவர்களுடைய பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டன, அவர்களுடைய ரத்தம் வந்து அநியாயமாக சிந்தப்பட்டது. அதாவது மக்கா, மதீனா, இன்னும் அந்த நஜித் திர்ஐயா பிரதேசத்தை சுற்றி இருந்த பிரதேசங்களில் உள்ள கிட்டத்தட்ட எல்லா முஸ்லிம்களையும், அதாவது தன்னோடு, தன்னுடைய அணுகுமுறையோடு, தன்னுடைய இஸ்லாமிய புரிதலோடு, தான் முன்வைத்த இஸ்லாமிய அந்த வகைமையோடு உடன்படாதவர்கள் அனைவரும் வந்து எப்படி காஃபிர்களாக ஆக்கப்பட்டனர். ஸோ அப்போ பேசிக்கலி காஃபிர்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஸோ அதனால் இவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இஸ்லாத்தின்படி குர்ஆன் வந்து காஃபிர்களுக்கு எதிராக ஜிஹாத் செய்ய கட்டளையிடுகிறது என்கிற பீடிகையில் வந்து அன்றைய ஆட்சியாளர் முகமது இப்னு சவுத் உடன் மேற்கொண்ட அந்த உடன்படிக்கையின் பிரதிபலனாக இவர் வந்து அரசு ஆதரவு படையினரால், அரசாங்க இராணுவத்தால் வந்து ஒவ்வொரு இடமாக சென்று அங்கே வந்து வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபடுகிறார். அங்கே வந்து கட்டுமானங்களை இடிக்கிறார், உயிர்களை கொள்கிறார். ஸோ அப்போ அவருடைய மரணத்திற்கு பிறகும் இதே அணுகுமுறை வஹாபிகளிடமிருந்து இதே அணுகுமுறை தொடர்கிறது. மக்காவில் இருந்த, மதீனாவில் இருந்த, இதர அரபு தீபகற்பத்தின் இதர பகுதிகளில் இருந்த அறிஞர்கள், பிரசித்தமான முஸ்லிம் அறிஞர்கள் உட்பட அனைவரையும் இவர்கள் காஃபிர்கள் ஆக்கினார்கள், முஷ்ரிக்குகள் ஆக்கினார்கள், இஸ்லாத்தை விட்டும் வெளியில் தள்ளினார்கள். ஸோ அந்த சூழலில் வந்து இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இப்னு அப்துல் வஹாபனுடைய சகோதரரான சுலைமான் இப்னு அப்துல் வஹாபே வந்து முகமது இப்னு அப்துல் வஹாபை ரெஃப்யூட் பண்ணுறாரு பல்வேறு விவகாரங்களில். அந்த விஷயத்தையும் வந்து இந்த அறிஞர் அஹமத் ஜெய்னி தஹ்லான் வந்து தன்னுடைய துரரு சன்னியா நூலில் வந்து சுட்டி காட்டுறாரு. ஸோ அந்த கான்டெக்ட்ல தான் ஃபி ரத்து அல் வஹாபி, அதாவது வஹாபிசத்துக்கான மறுப்பை வந்து இவர் வந்து அஹமத் ஜெய்னி தஹ்லான் வந்து எழுதுறாரு. அந்த நூலினுடைய பேர் தான் துரரு சன்னியா ஃபி ரத்து அல் வஹாபியா அப்படிங்கிற நூல். ஸோ அந்த நூலினுடைய அதாவது இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பாருங்க, அந்த புக்கு தான் இது. ஸோ இந்த புக்கினுடைய கிட்டத்தட்ட 104 107 வரைக்குமான பக்கங்களை வந்து இப்போது உங்கள் முன்னால் வந்து நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நம்ம இந்த ஒரு வீடியோவோட வஹாபிசத்தை பற்றிய நம்மளுடைய இந்த, அதாவது எக்ஸ்போசிங் வஹாபிசத்தை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய இந்த பயணம் வந்து இந்த ஒரு வீடியோவோட நிற்காது. இன்னும் அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து இது தொடரதான் செய்யும். பட் நமக்கு வந்து ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி லெக்சர்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி லெக்சர்ஸும் பேரலாக வந்து கண்டினியூ ஆகும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்போ இதில் வந்து 104 107 வரைக்குமான பக்கங்கள். இந்த துரரு சன்னியாவுடைய இந்த பக்கத்தினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா பயானுன் ருதூது அஹ்லுல் இல்ம் அலா முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். இதுதான் வந்து இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு. முதல் பத்தியில வந்து ஆசிரியர் சொல்றாரு, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப், அதாவது இந்த பித்அத்தை, நூதனத்தை உருவாக்கிய முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் வந்து ஹுத்பாக்களில், ஜும்மா ஹுத்பா, அதாவது திர்இயா பள்ளிவாசலில் வைத்து நிகழ்த்தப்படும் ஜும்மா ஹுத்பாக்களில் ஒவ்வொரு ஹுத்பாக்களிலும் இப்படி சொல்வாரா. என்ன சொல்வார்னா, யார் வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீடியேஷனை, இன்டர்செஷனை, வசீலாவை வந்து கோருகிறார்களோ, அந்த பிராக்டிஸை வந்து செய்கிறார்களோ அவர்கள் காஃபிர்கள் அப்படின்னு எக்ஸாக்டா இந்த வார்த்தையை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒமன் தவஸ்ஸல பின் நபியி ஃபகது கஃபர். சரிங்களா, நபியின் மூலமாக இன்டர்செஷனை கோருபவர்கள், சரிங்களா, இறை மறுப்பு குற்றத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். இதுதான் இப்னு அப்துல் வஹாப் அந்த 3வது வரியில சொல்றது. அடுத்த வரி அது கண்டினியூ ஆகுது பாருங்க, வக்கான அஹூஹு சுலைமான் இப்னு அப்துல் வஹாப்னு கண்டினியூ ஆகுது. அதுல வந்து அந்த பத்தி இறுதி வரி வரைக்கும் என்ன வருது அப்படின்னா, அவருடைய சகோதரர் சுலைமான் இப்னு அப்துல் வஹாப் வந்து ஒரு நாலெட்ஜபிள் பர்சன், அறிவார்ந்த மனிதர் இஸ்லாமிய விவகாரங்களில். இவர் வந்து, அதாவது முகமது இப்னு அப்துல் வஹாப் செய்ததை, சொன்னதை, கட்டளையிட்டதை வந்து கடுமையாக வந்து விமர்சிக்கக்கூடியவராகவும் கண்டிக்கக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார். அவருடைய பிதத்துகளை, சரிங்களா, இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. இப்னு அப்துல் வஹாபனுடைய அவர் சொன்ன, செய்த, கட்டளையிட்ட பிதத்துகளை வந்து கண்டிக்கக்கூடியவரா, விமர்சிக்கக்கூடியவரா இருந்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு தடவை வந்து இப்னு அப்துல் வஹாப்ட்ட வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, இஸ்லாத்தில் வந்து எத்தனை தூண்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரிங்களா, இப்னு அப்துல் வஹாப்ட்ட அவர் சொல்றாரு 5 தூண்கள், இஸ்லாம் வந்து 5 தூண்களால் ஆனதுன்னு. அதற்கு இவர் வந்து பதில் சொல்றாரு, இல்ல நீ வந்து அதை 6ஆக ஆக்கி விட்டாய் அப்படின்னு. எப்படி 6ஆக ஆகும் அப்படின்னா, யாரெல்லாம் உன்னை பின்பற்றவில்லையோ அவர்கள் யாருமே முஸ்லிம்கள் இல்லை. சரிங்களா, அவர்கள் யாருமே முஸ்லிம்கள் இல்லைன்னு நீ சொல்ற, இதுதான் வந்து இஸ்லாத்தினுடைய 6வது தூண் அப்படின்னு. சரிங்களா,
ஸோ அப்போ இப்னு அப்துல் வஹாப் பேசிக்கலி அந்த காலகட்டத்தில் தனக்குன்னு ஒரு, அதாவது இஸ்லாத்தின் 5 தூண்களை தாண்டி தன்னை சுற்றி தனக்கென்று ஒரு வட்டத்தை வரைந்து கொண்டிருந்தார். அந்த வட்டத்துக்குள் நின்று கொண்டுதான் பிற முஸ்லிம்களை அவர் அணுகக்கூடியவராக இருந்தார். ஸோ அதனால அவருடைய காலகட்டத்தில் இருந்தவர்களே அவருடைய இந்த பித்அத்தை வந்து ஒரு இஸ்லாத்தினுடைய 6வது தூணாக பார்த்தார்கள், அல்லது 6வது தூண் அளவுக்கு வந்து அவர்கள் இதை கருதினார்கள் என்பதற்கான உதாரணம் தான் இந்த ஒரு உரையாடல். அடுத்த பத்திய பாருங்க. இது வந்து நான் இப்போ மேற்கோள் காட்டினது வந்து சுலைமான் இப்னு அப்துல் வஹாப் வந்து முகமது இப்னு அப்துல் வஹாப்ட கேட்ட விஷயம். அடுத்த பத்திய பாருங்க. அடுத்த பத்தியில வகால ரஜுலுன் ஆஹிர் யௌமன் லி முஹம்மது இப்னு அப்துல் வஹாப்னு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பத்தியில வந்து ஒரு ஆள் வந்து, ஒரு மனிதர் வந்து ஒரு நாள் வந்து முஹம்மது இப்னு அப்துல் வஹாப்ட வந்து கேட்கிறாரு. அவர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ரமதான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் வந்து எத்தனை நபர்களை விடுவிக்கிறான், அதாவது இதை வந்து லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணாம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்றதா இருந்தா, எவ்வளவு நபர்களை, எவ்வளவு உயிர்களை அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான், எவ்வளவு உயிர்களினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் இந்த பொருள்ல வந்து அவர் வந்து கேட்கிறாரு. சரிங்களா? இதற்கு வந்து முகமது இப்னு அப்துல் வஹாப் சொல்றாரு, ஒவ்வொரு இரவும் 1,00,000 நபர்களை, உயிர்களை அல்லாஹ் வந்து மன்னிக்கிறான் அல்லது விடுவிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி இறுதியான இரவில் அல்லாஹ் வந்து தன்னால் முடிந்த அளவுக்கு அந்த முழுமையான ரமதான் மாதத்தில் எத்தனை நபர்களுக்கு மன்னிப்பு வழங்கினானோ, விடுவித்தானோ, அவ்வளவு உயிர்களை அந்த இறுதியான இரவில் மட்டும் அல்லாஹ் வந்து மன்னிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி, விடுவிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அதற்கு வந்து இவர் வந்து கேட்கிறாரு, இவ்வளவு உயிர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், ஒவ்வொரு இரவும் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான் என்றால், அதாவது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் அல்லாஹ்வால் மன்னிக்கப்படுகிறார்கள் என்றால், இதுல இந்த எண்ணிக்கையில் உன்னை பின்பற்றுபவர்களுடைய எண்ணிக்கை வந்து 10ல் 1 பகுதி கூட இல்லையே அப்படின்னு கேட்கிறார். அந்த காலகட்டத்தில் இந்த டிஸ்கஷன் நடக்கும்போது முகமது இப்னு அப்துல் வஹாபுனுடைய பின்பற்றாளர்கள் அந்த அளவுக்கு கம்மியா இருந்தாங்க. அப்ப நீ சொல்ற உன்னுடைய பின்பற்றாளர்களும் நீனும் தான் நேரான பாதையில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு தான் கிட்டத்தட்ட சொர்க்கத்திற்கு விசா கிடைச்ச மாதிரி, பாஸ்போர்ட் கிடைச்ச மாதிரி ரைட்லி கைடடா இருக்கேன்னு சொல்ற. ஆனா அல்லாஹ் வந்து ஒவ்வொரு இரவிலும் மன்னிக்கும் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையெல்லாம் கூட்டி பார்த்தால் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் வராங்க. இந்த எண்ணிக்கையை வந்து நம்ம பார்க்கும் பொழுது உன்னை பின்பற்றுபவர்களுடைய எண்ணிக்கை இதுல 10ல் 1 பகுதி கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சரிங்களா? அப்ப இந்த முஸ்லிம்கள்லாம் யாருன்னு கேட்கிறாரு. அது மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து சொல்றாரு, நீ வந்து முஸ்லிம்கள்னா யாரு அப்படிங்கிறத லிமிட் பண்ணிட்ட, உன்னோடையும் உன்னை சுற்றி இருப்பவர்களோடும் நீ வந்து லிமிட் பண்ணிட்ட. நானும் முஸ்லீம், என்னை பின்பற்றுபவர்களும் முஸ்லீம்னு உன்னை சுற்றி ஒரு வட்டத்தை வரைந்து கொண்டு அந்த வட்டத்துக்குள்ளால வந்து நீ லிமிட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்களா? சோ இது வந்து அடுத்து வரக்கூடிய பத்தி. அதற்கு அடுத்து வரக்கூடிய பத்தியை வந்து பாருங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய பத்தி வந்து என்னன்னா, அதாவது முகமது இப்னு அப்துல் வஹாபுக்கும் அவருடைய சகோதரருக்குமான அந்த டிபேட், அந்த விவாதங்கள், உரையாடல்கள், பேக் அண்ட் ஃபோர்த் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து அதிகமாக அவருடைய சகோதரர் வந்து பயந்தாரு. என்ன பயந்தாரு அப்படின்னா, அதாவது தன்னை கொலை செய்து விடுவாரோ. ஏன்னா இவர் வந்து அதிகார வர்க்கத்தோட நெருங்கின தொடர்பில் இருக்கிறாரு. ஆட்சியாளர், அன்றைய ஆட்சியாளரோட, பவர்ஃபுல்லா இருந்த இராணுவ பலம் கொண்ட ஆட்சியாளரோடு இவர் ஒரு உடன்படிக்கையில் இருந்தார். ஸோ அப்போ அந்த பணபலத்தை, அதிகார பலத்தை கொண்டு தன்னை வந்து கொலை செய்து விடுவாரோ என்று பயந்து அவர் வந்து மதீனாவுக்கு போறாரு. யாரு? சுலைமான் இப்னு அப்துல் வஹாப் வந்து மதீனாவுக்கு போறாரு. மதீனாவுக்கு போய் அங்கே இருந்துகிட்டு ஒரு கடிதம் வந்து இவரை வந்து ரெஃப்யூட் பண்ணி இவருக்கு மறுப்பு தெரிவித்து கடிதம் எழுதுகிறார். அது மட்டும் இல்லை, நிறைய, அதாவது முகமது இப்னு அப்துல் வஹாப் வந்து ஹம்பலி ஸ்கூல் ஆஃப் தாட்டையும், ஹம்பலி சிந்தனா பள்ளியையும், இப்னு தைமியாவுடைய வழிமுறையையும் அல்லது ஸ்கூல் ஆஃப் தாட்டையும் வந்து பின்பற்றுவதா காட்டிக்கொண்டார். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இருந்த சுலைமான் இப்னு அப்துல் வஹாப் மட்டுமல்ல, ஹம்பலி சிந்தனா பள்ளியை சார்ந்த அறிஞர்களே வந்து இப்னு அப்துல் வஹாபுக்கு மறுப்பு எழுதுகிறார்கள். அதையும் வந்து அவர் குறிப்பிடுறாரு. நிறைய ஹம்பலி அறிஞர்கள் வந்து முகமது இப்னு அப்துல் வஹாபுக்கு வந்து கடிதங்களை எழுதுகிறார்கள், மறுப்பு கடிதங்களை எழுதுகிறார்கள். இந்த கடிதங்களை எல்லாம் அவர் பெற்றுக்கொண்ட பிறகும் அவர் வந்து தன்னுடைய இந்த செயல்பாடுகளை, தக்ஃபீரி செயல்பாடுகளை, கடும்போக்குவாத டெரரைஸ் பண்ண செயல்பாடுகளை வந்து நிறுத்தவில்லை. சரிங்களா? இஸ்லாத்தின் பேராலேயே முடுக்கிவிடப்பட்ட இந்த வன்முறைகளையும் தக்ஃபீரி செயல்பாடுகளையும் அவர் வந்து நிறுத்தவில்லை. இது வந்து அடுத்த பத்தி. அதற்கு அடுத்த பத்தி பாருங்க. வகால லஹு ரஜுலன் ஆஹிர் மர்ரத்தன். இன்னொரு தடவை வந்து ஒரு மனிதர் வந்து இப்னு அப்துல் வஹாப்ட வந்து கேட்கிறாரு. சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபுனுடைய ஒரு சீஃபா இருக்கு, ஒரு கோத்திரத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கிறாரு. ஸோ அப்போ அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பலம் பொருந்தியவராக இருக்கிறாரு. அவர் வந்து இப்னு அப்துல் வஹாப், முகமது இப்னு அப்துல் வஹாப்ட கேட்கிறாரு, அதாவது ஒரு உண்மையான, ஒரு நம்பத்தகுந்த ஒரு மனிதர் வந்து உன்கிட்ட வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா,
உனக்கு வந்து நீ வந்து அவருடைய நம்பகத்தன்மையை வந்து நம்புற, சரிங்களா? அப்போ உன்னுடைய நம்பகத்தன்மைக்கு பாத்திரமானவர் வந்து உன்கிட்ட வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, மக்கள் வந்து உன்னை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள், சரிங்களா? எதுல? இந்த மலைகளுக்கு பின்னாடி, சரிங்களா? ஸோ இந்த மலைக்கு பின்னாடி உன்னை தாக்குவதற்கு மக்கள் வந்து ஒன்று கூடி இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த நபர் வந்து, இந்த ட்ரஸ்ட்வர்த்தி மேன், நம்பத்தகுந்த நபர் வந்து உன்கிட்ட வந்து சொல்றாரு. ஸோ அதன் காரணமாக நீ வந்து ஒரு 1000 வீரர்களை, குதிரை வீரர்களை வந்து அனுப்பி வைக்கிறாய். எதுக்கு? இந்த மனிதனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த மலைக்கு பின்னாடி வந்து உண்மையிலேயே என்னை தாக்குவதற்கு யாரேனும் இருக்கிறார்களா என்று பார்த்து வர நீ வந்து ஒரு 1000 குதிரை வீரர்களை வந்து அனுப்பி வைக்கிறாய். அந்த 1000 குதிரை வீரர்கள் வந்து அந்த மலைக்கு போய் பார்த்து விட்டு வந்து சொல்கிறார்கள், ஒரு நபரை கூட அவர்கள் மலைக்கு பின்னால் பார்க்கவில்லை. அவர்கள் வந்து உன்னிடம் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறார்கள், சரிங்களா? ஸோ அப்போ இவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த 1000 பேர் நேரடியாக பார்த்து விட்டு வந்து சொன்ன விஷயத்தை நம்புவியா, நீ ஏற்றுக்கொள்வியா, அல்லது நீ உண்மையாளராக யாரை கருதி கொண்டிருந்தாயோ அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வாயா? எதை ஏற்றுக்கொள்வாய்? இந்த 1000 வீரர்கள் மலைக்கு பின்னாடி பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, அப்படி உங்களை தாக்குறதுக்கு யாருமே இல்லை. ஆனா இவர் சொல்றாரு, உங்களை தாக்குவதற்கு வந்து மக்கள் மலைக்கு பின்னாடி நிக்கிறாங்க, அப்ப யாரை நம்புவேன் நீ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அந்த 1000 பேரை தான் நம்புவேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? முகமது இப்னு அப்துல் வஹாப். ஏன்னா அவங்க பார்த்துட்டு வந்துட்டாங்க, அவங்க வந்து உண்மையை தான் சொல்லுவாங்க, இவர் நம்பத்தகுந்த நபரா இருந்தாலும், உண்மையாளராக இருந்தாலும், ஒரு மூமினாவே இருந்தாலும் அப்படின்னு. ஸோ அதற்கு அந்த சீஃபினுடைய ட்ரைப் கேக் சொல்றாரு, அப்படின்னா எல்லா முஸ்லிம்களும், அதாவது நம் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் முஸ்லிம்களும் சரி, நம்மை விட்டும் கடந்து போன முஸ்லிம்களும் சரி, நீ என்ன ஒரு பிதாத்தை கொண்டு வந்திருக்கிறாயோ அதை வந்து மறுக்கிறாங்க. ஸோ அதனால நாங்க எப்படி ஒன்னை நம்ப முடியும்? அனைத்தை ஒன்னை விட அதிகமாக அறிந்த அவர்களை எல்லாமே நாங்க மறுத்து விட்டு ஒன்னை எப்படி நாங்க நம்ப முடியும்னு அவர் சொல்றாரு, சரிங்களா? இதுவும் வந்து இந்த துரரு சன்னியா நூலில் வந்து பதிவாயிருக்கிறது இந்த என்கவுண்டர், சரிங்களா? இதற்கு வந்து அவருக்கு வந்து எந்த ஆன்சருமே இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்து சொல்ல முடியல அவரால். யாரு? முகமது இப்னு அப்துல் வஹாபால எந்த விளக்கத்தையோ பதிலையோ வந்து சொல்ல முடியவில்லை. இது வந்து அடுத்த பத்தி. அதற்கு அடுத்த பத்தி பார்த்தீங்க அப்படின்னா, வகால லஹு ரஜுலுன் ஆஹிர் மரத்தன், அதாவது இன்னொரு தடவை ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, சரிங்களா? இதுவும் வந்து அதே புக்கில் தான் பதிவாகி இருக்கிறது. உன்னுடைய நீ கொண்டு வந்திருக்கும் இந்த மார்க்கம், சொல்லப்போனா இந்த வெர்ஷன் ஆஃப் இஸ்லாம் வந்து முந்தைய வழிமுறையோடு கனெக்ட் ஆகி இருக்கிறதா அல்லது தனியாக இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. இணைந்து இருக்கிறதா அல்லது தனித்துவமாக இருக்கிறதா? ஏன்னா வஹாபிசம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து அஹ்லு சுன்னாவல் ஜமாவுனுடைய ஒரு மரபு வழியில் வரக்கூடியது, அஹ்லு சுன்னாவல் ஜமாவுனுடைய ஒரு கிளை தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா சமகால முஃபஸிர்களில் நான் பார்த்த, வாசித்தறிந்த சில முக்கியமான முஃபஸிர்கள் வந்து வஹாபிசம் அஹ்லு சுன்னாவல் ஜமாவை விட்டும் தனியாக இயங்கும், தனியாக இருக்கும், அது ஒரு தனி ஒரு ட்ரெண்ட் மாதிரி, ஒரு வேரியண்ட் மாதிரி சொல்றாங்க, சரிங்களா? இன்ஃபேக்ட் நான் வந்து சலஃபிசம் பத்தி பேசல, இப்னு தைமியாவோடு கனெக்ட் ஆகக்கூடிய ஹோலிஸ்டிக் சலஃபிசத்தை பற்றி பேசலை, நான் வஹாபிசத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ வஹாபிசம் அப்படிங்கிறது ஒரு தனி ட்ரெண்டு, சரிங்களா? அது வந்து அஹ்லு சுன்னாவல் ஜமாவை விட்டும் பல விவகாரங்களில் மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு, ஒரு வேரியண்ட். ஸோ அதை ஒத்தி இதே மாதிரியான ஒரு கேள்வியை தான் இந்த மனிதர் வந்து இப்னு அப்துல் வஹாப்கிட்ட கேட்குறாரு. இப்பொழுது நீங்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த வெர்ஷன் ஆஃப் இஸ்லாம் வந்து முந்தைய வழிமுறையோடு ஏதேனும் வழிமுறைகளோடு தொடர்பு பட்டு வருகிறதா அல்லது தனியாக இருக்கிறதா, தனித்துவமாக இருக்கிறதான்னு. அதற்கு இப்னு அப்துல் வஹாப் சொல்றாரு, என்னுடைய ஷேഖ்மார்களும், சரிங்களா, என்னுடைய ஷேഖ்மார்களும் அவர்களுடைய ஷேഖ்மார்களும் எந்த அளவுக்குன்னு சொன்னா அப் டு 600 வருடங்கள் வரையிலான என்னுடைய ஷேഖ்மார்கள், அவர்களுடைய ஷேഖ்மார்கள் எல்லாம் வழிகேடர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் வந்து எக்ஸாக்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, வகால லஹு ஹத்தா மஷாயிஹி வ மஷாயிஹிஹும் இலா 600 சனத், சரிங்களா? இலா 600 சனத், அதாவது 600 வருடங்கள் வரையிலான என்னுடைய ஷேக்குகளும் அவர்களுடைய ஷேக்குமார்களும் குல்லுஹும் முஷ்ரிகூன் அப்படின்னு சொல்றாரு, சரிங்களா? எல்லோருமே முஷ்ரிக்கீன்களா இருந்தார்கள் அப்படின்னு, சரிங்களா? எல்லோருமே இணை வைப்பாளர்களாக இருந்தார்கள்னு. ஸோ அதற்கு, அதாவது இந்த ரெஸ்பான்ஸுக்கு, இந்த பதிலுக்கு வந்து அந்த மனிதர் சொல்றாரு, அப்போ நீ கொண்டு வந்த இந்த வழிமுறை, இந்த அணுகுமுறை, இந்த இஸ்லாத்தினுடைய வடிவம் வந்து கனெக்டட் இல்லை, முந்தைய வழிமுறையோடு தொடர்பு கொண்ட ஒரு வழிமுறை அல்ல, இது தனித்துவமான ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்றாரு. இதை நீ ஏத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, முகமது இப்னு அப்துல் வஹாப் இதற்கு பதில் அளிக்கிறாரு, இது வந்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி, உள்ளுணர்வு, உள்ளுதிப்பு ஏற்பட்டது போல
எனக்கும் வந்து உள்ளுதிப்பு ஏற்பட்டது, நான் வந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஸோ அதனால இது வந்து ஆப்வியஸா தனித்துவமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அந்த மனிதர் சொல்றாரு, அப்படி பார்த்தா இந்த விஷயத்த நீ சொல்ற விஷயத்த யார் வேணாலும் சொல்லலாம். நாளைக்கு யார் வேணாலும் வந்து நாங்களும் உள்ளுதிப்புகளால் உந்தப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கும் உள்ளுதிப்புகள் வந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு பெரிய பிதுஅத்துகளை நூதனங்களை வேண்டுமானாலும் சமூகத்தில் திணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அந்த மனிதர். சரிங்களா? ஸோ இது ஒரு கான்வர்சேஷன். இதே மாதிரி இன்னொரு கான்வர்சேஷன் இருக்குது, அதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய கான்வர்சேஷன் தான் இன் தவஸ்ஸல மஜ்மஉ அலைஹி வ அஹ்லுஸ் சுன்னா ஹத்தா இப்னு தைமியா ஃபஇன்னஹு தக்கர ஃபீஹி வஜஹைன் வலம் யதுகுரு அன் ஃபஇலுஹு யக்ஃபுர் பிஹி அப்படின்னு. சரிங்களா? இதில் வந்து தவஸ்ஸுல் அப்படிங்கிற அந்த வழிமுறையில் வந்து அஹ்லு சுன்னா வல் ஜமா வந்து ஒருமித்த கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்னு அப்துல் வஹாப்ட்ட சொல்றாரு. அதாவது வசீலா தவஸ்ஸுல்ல ஒருமித்த கருத்துடையவர்களாக இருக்கிறாங்க. இப்னு தைமியா கூட இப்போ நம்ம வந்து இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்ம வந்து இப்னு தைமியாவுக்கும் இப்னு அப்துல் வஹாபுக்குமான பல வேறுபாடுகளை நம்ம வந்து உங்கள் முன்னால் வந்து வைக்கலாம். அதில் அதாவது மிகப்பாரிய அளவில் இப்னு தைமியாவோடு இப்னு அப்துல் வஹாப் கடுமையாக முரண்படக்கூடிய வேறுபடக்கூடிய ஒரு விஷயம் இந்த தவஸ்ஸுல் விஷயம். சரிங்களா? இன்ஃபேக்ட் அதை தான் வந்து அவர் சொல்றாரு, இப்னு தைமியா கூட இதில் வந்து 2 விதமான ஒப்பீனியனை வந்து கொண்டிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இப்னு தைமியா வந்து தவஸ்ஸுலுல் ஈடுபடக்கூடியவர்கள் மீது குஃபர் குற்றம் சுமத்தவில்லை, இறை மறுப்பு குற்றம் சுமத்தவில்லை, அவர்களை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றவில்லை. சரிங்களா? அவர்களை முஷ்ரிக்குகளாகவோ காஃபிர்களாகவோ ஆக்கவில்லை. ஆனா நீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் தொடர்ந்து சொல்றாரு, அதாவது ராஃபிதாக்கள் ஆகட்டும், ஹவாரிஜிகள் ஆகட்டும், இன்னும் பல வேறு அதாவது பிதஅத்வாதிகளாகட்டும், எல்லோருமே வந்து ஒருமித்த கருத்தில் வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்டர்செஷனை மீடியேஷனை வந்து அங்கீகரிக்கப்பட்டதாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக, அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக கொள்கிறார்கள். அது வந்து வேலிட்னு சொல்றாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எந்த காரணமுமே இல்லை மற்ற முஸ்லீம்களை, உங்களோடு இந்த விஷயத்தில் முரண்படும் மற்ற முஸ்லிம்கள் மீது குஃபுர் குற்றம் சுமத்துவதற்கு உங்களுக்கு எந்த காரணமோ உரிமையோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்களா? இந்த துரரு சன்னியா நூலினுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார், அவர் வந்து தன்னுடைய குருட்டுத்தனத்திலும் தன்னுடைய தனித்துவமான கடும்போக்குவாத தக்ஃபீரி டெண்டன்சியிலும் வந்து நிலைத்திருந்தார். சரிங்களா? அவர் வந்து மாறவே இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கபூர் ஜியாரத் பற்றியும் தவஸ்ஸுல் பற்றியும் இஸ்திகாசா பற்றியும் வசீலா பற்றியும் அந்த நுணுக்கங்கள் சூட்சமங்கள் நெளிவு சுழிவுகளை விரித்துரைப்பது நமது நோக்கம் அல்ல. சரிங்களா? அந்த இன்ட்ரிகசிஸ், அந்த கருத்து வேறுபாடுகள் மலிந்திருக்கும் அந்த விவகாரங்களுக்குள் செல்லவில்லை. ஆனா ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது, இந்த ஒரு பிராக்டிஸை மேற்கொள்பவர்கள் வந்து இறைத்தன்மை இருக்குல்ல, அதாவது ருபூபியத் உலூஹியத் தௌஹீத் ருபூபியத் தௌஹீத் அல் உலூஹியத் அப்படிங்கிற அஸ்மா உஷிவா, அதாவது இறைவனுடைய திருநாமங்கள் திருப்பண்புகள், இது எதையுமே வந்து இந்த நல்லடியார்களுக்கு ஆட்ரிபியூட் பண்ணல அப்படிங்கிறதும் தெரியுது. அதுபோல் இறைவனுக்கு இணையாக இந்த நல்லடியார்களை வைத்து இறைவனிடம் கேட்க வேண்டிய விஷயத்தை இந்த நல்லடியார்கள் செய்வார்கள் என்றும் கேட்கவில்லை அப்படிங்கிறது தெரியுது. அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இப்னு அப்துல் வஹாபுக்கு முந்தைய அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய பாரம்பரியம் இருந்திருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனா இது வந்து ஷிர்கோ குஃபுரோ அல்ல, இது வந்து ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டும் வெளியில் தள்ளிவிடாது, காஃபிராகவோ முஷ்ரிக்காகவோ இறை மறுப்பாளராகவோ மாற்றிவிடாது அப்படிங்கிறது தெளிவு. இதுல தான் வந்து இப்னு தைமியா இப்னு அப்துல் வஹாபோடு வேறுபடுகிறார். அந்த சப்ஜெக்ட் நமக்கு தனி, நம்ம வந்து அந்த சப்ஜெக்டை வேறு சிட்டிங்ல வந்து பேசலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த தவஸ்ஸுல் வசீலா கபூர் ஜியாரத் இஸ்திகாசா அப்படிங்கிற பேர்ல அஃப்கோர்ஸ் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் மூட நம்பிக்கைகளும் அதாவது டீவியேஷன்ஸும் இருக்கா அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் டீவியேஷன்ஸும் இருக்கான்னா அஃப்கோர்ஸ் இருக்குது. சரிங்களா? பட் ஸ்டில் அந்த இடத்துல வந்து காஃபிர்களாக நம்ம வந்து யாரையுமே வந்து தக்ஃபீர் கொடுக்க முடியாது. சரிங்களா? டீவியேஷன்ஸ் இருக்குது, ஆனால் அவர்களை எஜுகேட் பண்ணுற விதத்தில் நம்ம எஜுகேட் பண்ணணும், இது குறித்த ஒரு கிளாரிட்டியை கொடுக்கணும். ஆனால் இப்னு அப்துல் வஹாபுனுடைய டெண்டன்சி என்னன்னா இன்றைய காலகட்டத்து ஐசிஸினுடைய டெண்டன்சி தான். சரிங்களா? போகக்கூடிய இடமெல்லாம் தங்களுடைய வெர்ஷன் ஆஃப் இஸ்லாத்தோடு உடன்படாதவர்கள், தாங்கள் புரிந்து கொண்டிருப்பது போல் இந்த விவகாரங்களை இன்டர்பிரட் பண்ணி புரியாதவர்கள், இன்டர்பிரட் பண்ணாதவர்கள், உள்வாங்காதவர்கள், செயல்படுத்தாதவர்கள் எல்லோருமே காஃபிர்கள். சரிங்களா? இறை மறுப்பாளர்கள். சரிங்களா? இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள். ஆதலால் அவர்கள் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறது என்னன்னா, ஆதலால் அவர்கள் வந்து கொல்லப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கு எதிராக ஜிஹாத் செய்வது
கடமை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போனாங்க. ஸோ எக்ஸாக்டா அதுதான் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் வந்து முஸ்லிம்களை வந்து முஸ்லிம் பள்ளிவாசல்களில் குண்டு வைத்து தகர்ப்பது, முஸ்லிம்களினுடைய ரத்தத்தை அநியாயமாக சிந்தும் இந்த பயங்கரவாத செயலுக்கான தோற்றுவாய் வந்து அன்றைய காலகட்டத்திலேயே நிகழ்ந்து விட்டது. அதாவது நிறைய சம்பவங்கள் இவர்களுக்கான முன்மாதிரிகளாக இருக்கின்றன. ஆனால் ஐசிஸ் பயங்கரவாத குழுவை, அந்த இயக்கத்தை, அந்த அவர்களுடைய பயங்கரவாத செயல்களை கண்டிப்பவர்கள் யாரும் எக்ஸாக்டா கார்பன் காப்பியா அதை ஒத்த செயல்களை அன்றைய காலகட்டத்தில் செய்த இப்னு அப்துல் வஹாபையும் அவருடைய படைகளையும் யாரும் கண்டிக்கிறது இல்லை. இது பயங்கரவாத செயல்னு. இதுதான் அங்க ஒரு ஐரணியான விஷயம், சரிங்களா, முரண்பாடான விஷயம். ஆனா எக்ஸாக்டா கார்பன் காப்பியா இதை ஒத்த செயல்கள் அன்றைய காலகட்டத்திலும் நிகழ்ந்தன, சரிங்களா. பிளானட் எர்த்தில் வந்து பூமியில் தங்களை போன்று இஸ்லாத்தை விளங்காத எல்லோருமே வந்து காஃபிர்கள், சரிங்களா. ஸோ அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு எல்லோருமே இவர்களை பொறுத்தவரை, அதாவது வஹாபீஸாக இருக்கட்டும், வஹாபீஸினுடைய இன்னும் எக்ஸ்ட்ரீம் வேரியண்டான ஐசிஸ் வெர்ஷன், மதஹலி வெர்ஷன், இவர்களை பொறுத்தவரை இன்னைய தேதிக்கு பலஸ்தீனர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், ஈரானியர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், யமன் வாசிகள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், ஈராக் வாசிகள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், தங்களுடைய வெர்ஷன் ஆஃப் இஸ்லாத்தோடு உடன்படாத, தங்களை போல் இஸ்லாத்தை விளங்கி வைக்காத, தங்களை போல் இந்த விவகாரங்களை இன்டர்பிரட் பண்ணாத எல்லோருமே இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களுடைய விளைவு இன்னைக்கு வந்து அமெரிக்கா இஸ்ரேலோடு நெருக்கமாக இருப்பது ஆகமாக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஈரானுக்கும் யமனுக்கும் நெருக்கமாவது வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும் செயலாக, ஒரு பிதத்தாக அல்லது வழிகேடாக, இன்ஃபேக்ட் குஃப்ராக கூட இவர்களால் இன்டர்பிரட் பண்ணப்படுகிறது. ஸோ இதனுடைய ஆரிஜின் எல்லாமே வந்து இப்னு அப்துல் வஹாபிடம் இருந்து வருகிறது, சரிங்களா. ஸோ அப்போ இன்ஃபேக்ட் சொல்ல போனா இவர்களுடைய தக்ஃபீரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வெர்ஷன் ஆஃப் இஸ்லாத்தின் படி இன்னைய தேதிக்கு கொல்லப்படக்கூடிய பலஸ்தீனர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்களா நரகத்துக்கு போவாங்களானே தெரியாது இவர்களை பொறுத்தவரை, சரிங்களா. என்னை பொறுத்தவரை இவர்கள் முன்வைக்கக்கூடிய வெர்ஷன் ஆஃப் இஸ்லாத்தின் படி இவர்கள் அனைவருடைய அக்கீதாவிலும் கோளாறு இருக்கிறது. ஸோ தேர்ஃபோர் அவர்கள் வந்து வழிகேடர்கள், பிதஅத்வாதிகள் தானே. இன்ஃபேக்ட் வந்து இந்த தவசுல், இந்த இஸ்திகாசா, இந்த மாதிரியான விவகாரங்களில் தாங்கள் புரிந்து வைத்திருப்பது போல் இஸ்லாத்தை புரிந்து வைத்திருக்கவில்லை என்றால் இப்னு அப்துல் வஹாபுனுடைய வெர்ஷன் ஆஃப் இஸ்லாத்தின் படி அவர்கள் வந்து காஃபிர்கள். ஸோ தேர்ஃபோர் அவர்கள் வந்து they are destined towards hellfire. அவர்கள் வந்து நரகத்தை நோக்கி இருப்பவர்கள். அப்போ அதனால தான் இன்னை வாயை துறக்க மாட்டேங்கிறாங்க. அவர்கள் ஷஹீதுகளா இல்லையா அதை சொல்லுங்க. அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்தவர்களா இல்லையா, அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்களா இல்லையா. பல பேர் ஜெய்தி ஷியாக்கள்லையும் சரி, பலஸ்தீன் சுன்னி முஸ்லீம்கள்லையும் சரி, சரிங்களா, இஸ்னா அஷர் ஷியாக்கள்லையும் சரி, இன்னும் பல, அதாவது ஈராக்கி முஸ்லீம்கள்லையும் சரி, அஹ்லு சுன்னா தரப்பினரிலும் சரி, ஷியா தரப்பினரிலும் சரி, பல பேர் இறைவனுடைய பாதையில் வந்து தங்களுடைய இன்னுயிரை ஈந்து ரத்தம் சிந்தி போராடி ஷஹீதாகிறார்கள், சரிங்களா, இறை பாதையில் ஷஹீதாகிறார்கள். ஆனால் இவர்களை பொறுத்தவரை எல்லோருமே வழிகேடர்கள், எல்லோருமே இன்னைக்கு வந்து நரக நெருப்புல வெந்துட்டு தான் இருக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றணும். ஸோ அப்போ இதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து ஒரு, அதாவது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் வந்து கொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலும் இவர்கள் இத்தகைய விவகாரங்களில் நூல் பிடித்து ஸ்டில் முஸ்லிம்ஸை வந்து டிவைட் பண்ணக்கூடிய, சரிங்களா, கூறு போடக்கூடிய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்டெரக்டா வந்து இஸ்ரேலினுடைய ஒரு ப்ராபகண்டா மிஷினாக இருக்கிறாங்க. பிரித்தாளும் சூழ்ச்சியை வைத்து எப்படி முஸ்லிம்களை வந்து ஒன்றிணைய விடாமல் இன்னைக்கு வந்து பிரிச்சு வச்சு முஸ்லிம்களை வந்து கொன்று குவித்து கொண்டிருக்கிறானோ, அவர்களுடைய அந்த ரீசோர்சஸை, அவர்களுடைய அந்த வளங்களை எல்லாம் சுரண்டி கொண்டிருக்கிறானோ, நிலப்பகுதிகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறானோ, அந்த பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு வலு சேர்க்கும் விதமாக ஜைனிஸ்ட்ஸுடைய ஒரு இன்டைரக்டான ஒரு மவுத் பீஸா இன்னைக்கு வந்து முஸ்லிம்களை பிரிக்கும் வேலையை இந்த சூழ்நிலையிலும், அதாவது காசா மக்களுக்கு உண்ண உணவில்லை, உறைவிடம் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. அதாவது இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இருக்குது, 14, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களில் 14,000 குழந்தைகள் வந்து காசாவில் இறப்பதற்கான சாத்தியம் உள்ளது. காசாவில் அதாவது மேல் நியூட்ரிஷன்னால, பாவர்ட்டினா, வறுமையினால, பசிப்பட்டினி, பஞ்சம், ஃபேமின்னால இறப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன அப்படின்னு. ஸோ அப்போ இதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா இவர்களை பொறுத்தவரை அவர்கள் they are destined towards hell. ஏன்னா பிதஅத்வாதிகள், வழிகேடர்கள், அக்கீதா கோட் அண்ட் கோட் அக்கீதா கோளாறு உள்ளவர்கள், இவர்கள் புரிந்து வைத்திருப்பது போல் இஸ்லாத்தை புரியாதவர்கள். ஆனால் அவர்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேல் வந்து அஹ்லுல் கிதாபாக இருக்கிறார்கள். ஸோ தேர்ஃபோர் இஸ்ரேலோடு உடன்படிக்கை வைக்கலாம், அமெரிக்காவோடு உடன்படிக்கை வைக்கலாம், ஆனா ஷியாக்களோடு உடன்படிக்கை வைக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் வந்து நரகத்தை நோக்கி கொண்டிருப்பவர்கள், அவர்கள் பிதஅத்வாதிகள், அவர்கள் இன்ஃபேக்ட் காஃபிர்கள், இவர்களுடைய வெர்ஷன் ஆஃப் இஸ்லாத்தின்படி. ஸோ இந்த ஒரு ஜைனிஸ்ட் ப்ராபகண்டாவை தான் இன்னைக்கு வந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு பிரச்சாரம் தான் அவர்களை வந்து, அதாவது முஸ்லிம் நிலப்பகுதிகளை துண்டாடி அவர்களை வந்து அரேபிய தீபகற்பத்தில் பிரிட்டிஷ் துணை கொண்டு பதவியில் அமர்த்தியது.
இந்த ஒரு ப்ராபகண்டா தான் ஈராக்கை வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணிச்சு, அந்த ஸ்திரத்தன்மையை குலைத்தது. சிரியாவை வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணிச்சு. இன்னைக்கு வந்து ஜோலானி அப்படிங்கிற முன்னாள் ஐசிஸ் பயங்கரவாதி சிரியாவில் பணியமர்த்தப்பட்டு ஆட்சி பீடத்தில் இருந்து இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு வெண்சாமரம் வீசி கொண்டிருப்பதற்கும் இவர்களுடைய ப்ராபகண்டா தான் முக்கியமான ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணிச்சு. அதே மாதிரி இன்னைய தேதிக்கு அரபு சர்வாதிகார நயவஞ்சக இஸ்லாம் விரோத ஆட்சியாளர்கள் குற்றம் பிடிக்கப்படாமல் இருப்பதற்கும், மாறாக அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி ஷஹீதாகக்கூடியவர்கள் அப்பாவி முஸ்லிம்கள் வந்து குற்றம் பிடிக்கப்படுவதற்கும், இப்பொழுதும் இறைப்பாதையில் வந்து போராடி கொண்டிருப்பவர்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகளை எதிர்த்து போராடுபவர்கள் குற்றம் பிடிக்கப்படுவதற்கும், இஸ்லாத்தின் எதிரிகளோட கைகோர்த்து கொண்டு முஸ்லிம் ஜியோனிஸ்டாகவே மாறி நிற்பவர்கள் குற்றம் பிடிக்கப்படாமல் இருப்பதற்கும் இந்த பிரச்சாரம் தான், இவர்களுடைய இந்த பிரச்சாரம் தான் ஒரு வைட்டல் ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இதனுடைய ஆணிவேர் தோற்றுவாய் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து வருது, இப்னு அப்துல் வஹாபிடம் இருந்து வருகிறது. இன்ஃபேக்ட் என்னை பொறுத்தவரை நான் இப்னு தைமியாவிடமிருந்து நிறையவே பயனடைந்திருக்கிறேன். கருத்து முரண்படக்கூடிய இடங்கள் பல இருக்கின்றன என்றாலும் கருத்து உடன்படக்கூடிய இடங்களும் உண்டு. நிச்சயமாக இப்னு தைமியாவுடைய ஒர்க்ஸ்ல இருந்து பயனடைஞ்சிருக்கிற இப்னு தைமியாவுக்கும் இப்னு அப்துல் வஹாபுக்கும் ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்னு தைமியாவுக்கு பக்கத்துல கூட பல்வேறு விவகாரங்களில் இப்னு அப்துல் வஹாப் வந்து பக்கத்துல கூட நெருங்க மாட்டாரு. அந்த அளவுக்கு ஸ்காலர்ஷிப்லையும் சரி, ஓப்பன் மைண்டடா பல்வேறு விவகாரங்களை அணுகுவதிலும் சரி. இன்ஃபேக்ட் நம்ம சொல்ல போனா கருத்து வேறுபாடுகள் இருக்கு, ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் தி டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன், இம்மாதிரியான விவகாரங்களில் அது ஆட்சியாளர் விவகாரமாக இருக்கட்டும், பிற முஸ்லிம்கள், பிற சிந்தனா பள்ளியை சார்ந்த முஸ்லிம்களுடைய விவகாரமாக இருக்கட்டும், அதாவது இஸ்லாத்துக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட், சட்ட சிந்தனா பள்ளிகள், உட்பிரிவுகள், அதனுடைய பிரிவுகள் சார்ந்த முஸ்லிம்களுடைய பல்வேறு செயல்பாடுகளாக இருக்கட்டும், அதை இவர் அணுகிய விதமாக இருக்கட்டும், அதை இவர் ஆய்வு செய்த விதமாக இருக்கட்டும், அது சம்பந்தமாக இவர் அளித்த இவர் உதிர்த்த கருத்துக்களாக இருக்கட்டும், சரிங்களா, பல்வேறு விவகாரங்கள்ல வந்து இப்னு அப்துல் வஹாபுக்கும் இப்னு தைமியாவுக்கும் ஒரு வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. சரிங்களா? இன்ஃபேக்ட் சொல்ல போனா இவர் வந்து ஒரு ரெபல், ஒரு முஜத்தித் கிடையாது, ஒரு ஸ்காலர் கிடையாது, ஒரு ஐடியலா கிடையாது, ஒரு திங்கர் கிடையாது. இப்னு தைமியா வந்து ஒரு திங்கர், சரிங்களா, ஒரு ரிசர்ச்சர், சரிங்களா. ஸ்டில் டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் எனக்கு இருக்குது. ஆனாலும் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதற்கு தகுதியான ஒரு நபர் தான். ஹிஸ் அன் எஜுகேட்டட் ஸ்காலர், யூருடைட் ஸ்காலர். அவருடைய சலஃபிசம் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் சலஃபிசம். அவருடைய தௌஹீது பற்றிய விளக்கங்களும் வியாக்கியானங்களும், இம்ப்ளிமெண்டேஷன், எக்ஸ்பிளனேஷன், இன்டர்பிரேஷன், இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் அனைத்து தளங்களையும் உள்ளடக்கியதாக இருந்தது. அது மனித வாழ்வின் அனைத்து தளங்களையும் உள்ளடக்கியது. அதாவது உள்ளபடியே இஸ்லாம் கற்றுத்தருவது போல், இஸ்லாம் போதிப்பது போல் அனைத்து தளங்களையும் உள்ளடக்கிய ஒரு பரந்து விரிந்த வரைவிலக்கணமாக, டெஃபினிஷனாக இருந்தது தௌஹீதுக்கான டெஃபினிஷன். ஆனா இப்னு அப்துல் வஹாபுனுடைய தௌஹீதுக்கான டெஃபினிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கன்ஸ்ட்ரிக்டட் ஆனது. சரிங்களா? அது கீழ்மட்ட ரிச்சுவல்ஸோட ரிச்சுவலிஸ்டிக் டெஃபினிஷனாக சுருங்கி விட்டு. ஸோ அப்போ பை அண்ட் லார்ஜ் தெர் இஸ் நோ கம்பேரிசன் அப்படின்னு சொல்றது மாதிரி நம்ம வந்து இப்போ சலஃபிசத்தை, ஹோலிஸ்டிக் சலஃபிசத்தை பத்தி பேசல, நம்ம வந்து வஹாபிசத்தை பத்தி பேசுறோம். வஹாபிசத்தினுடைய இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வேரியண்டாக இருக்கக்கூடிய மதஹலி ஸ்காலர்ஸ் வந்து, மதஹலி வேரியண்ட் வந்து இன்னும் ஸ்டில் ஆட்சியாளருக்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டு அவர்களுடைய காலில் விழுந்து கொண்டு அவர்களை புனிதப்படுத்தி கொண்டு அவர்களுடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. ஸோ அப்போ வஹாபிசம் பற்றியும் இப்னு அப்துல் வஹாபுனுடைய செயல்பாடுகளை பற்றியும் வந்து நாம் வந்து தொடர்ந்து உரையாடுவோம். நேரம் கிடைக்கையில் நம்ம வந்து தொடர்ந்து உரையாடுவோம். ஏன்னா வந்து நமக்கு நிறைய நோட்ஸ் இருக்குது, நிறைய புக்ஸும் ரெஃபரன்சஸும் இருக்குது, நம்ம வந்து தொடர்ந்து பேச வேண்டி இருக்குது. இன்ஃபேக்ட் பேரலா இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து என்னுடைய வரலாற்று வகுப்புகளும் நிச்சயமாக தொடரும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் வந்து கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது, அதற்கு நான் வருந்துகிறேன். நேர பற்றாக்குறை, அதீத வேலை பளு. ஸோ இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். என்னோடு இணைந்திருங்கள். நன்றி. நான் சம்மில். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக.